ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க கேட்ட கேள்வி தான். அவங்களுக்கு தெரியாதத நான் சொல்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து யூடியூப் ஆரம்பிக்கும்போது நம்ம பூ போட்டு சாமி படம்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்தாண்ட அவங்க வந்து சிகப்பு கலரில் அவங்களோட ஃபோட்டோவை சிகப்பு கலரில் வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே ஒரு டிம்மா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயமுறுத்துற கலராக இருக்குது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்த காயங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் நான் அவங்க கையில் சொன்னேன். இப்போ மாற்றிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாற்றிக்கிட்டாங்க. பிளாக்கு வைக்கக்கூடாது, பிளாக்கு ஃபுல்லுமே வச்சு அதில் வந்துட்டு ஒன்று வைக்கக்கூடாது. அதுமாரி சிகப்பும் வைக்கக்கூடாது. சிகப்பு வைக்கலாம், ஒரு நார்மல் கலர் எதனா பூ அப்படி வைக்கலாம். இவங்களோட ஃபேஸு இன்னொரு குட்டி பாப்பாவா என்னன்னு தெரியல, அந்த ஃபேஸையுமே வந்து சிகப்பு கலரில் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதை மாற்றிக்கங்க. நானும் அதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதை மாதிரி வைக்காதீங்க. அது சிகப்பு கலரில் நம்ம ரவுண்டாக இருக்கும். அதில் வந்து பூ, நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, ஐடி, அந்த ஐடியில் தான் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சுருக்காங்க. அதை வைக்கக்கூடாது, சிகப்பு கலர் வைக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன பிறகு மாற்றிக்கிட்டாங்க. நான் எல்லோருக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். தயவுசெய்து நீங்கள் அதை மாதிரி அந்த ரவுண்டில் பிளாக், ஃபுல் பியூர் பிளாக்கு, சிகப்பு, ரொம்ப டார்க் சிகப்பு அப்படி இருக்கணும். இப்போ ஒரு ரோஸ் வைக்கிறோமோ அது வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து கீழே காம்பு வந்து பச்சை கலரில் காமிக்கும். ரோஸ்னால நார்மல். இது வந்து அவங்க ஃபோட்டோவே வந்து சிகப்பு கலரில் வச்சுருக்காங்க. அப்படி வைக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பிளாக் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டோ இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் இருட்டோ அப்படி போடலாம் தவிர, ஆனால் ஃபுல் பிளாக் வச்சு நம்ம போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வீடியோ தான். இன்னொன்று என்னன்னா, இன்னொருத்தவங்க வந்து ஒரு கேக்கு வெட்டுறாங்க. கேக்கு வெட்டும்போது அந்த நம்ம காய்கறி என்ன இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருளில் தனிப்பட்ட முறையில் காமிக்கக்கூடாது. நான் சொல்கிறேனே, கத்தியை வந்து தனிப்பட்ட முறையில் காமிக்கக்கூடாது. அதுவும் பெரிய கத்தியை வந்து தனிப்பட்ட முறையில் காமிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுனாலே அது கஷ்டம்தான். பெரிய கத்தியை வந்து காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் கத்தியை அப்படி தனிப்பட்ட முறையில் கத்தியை காமிக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் திருப்பியும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. தயவுசெய்து நீங்கள் அதை திருப்பி காமிக்காதீங்க. ப்ராப்ளம் வந்துடும். இப்போ ஒன்றும் தெரியாது. மானிட்டேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். நீங்கள் கத்தியை வந்து பெரிய கத்தியை காமிக்காதீங்க. இது நானே சொல்லலாமான்னு தெரியல. நான் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்ற இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை மாதிரி காமிக்காதீங்க. அந்த பொருளை காமிங்க. இப்போ நம்ம காய்கறி நறுக்கிறோமோ இல்லை சமைக்கும் போதோ அதை நம்ம காமிக்கும் போது அந்த காய்கறியோட இந்த பொருளை காமிக்கிறதுனால அது தெரியப்படாது. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் காமிச்சிருக்கீங்க. இப்போ 2வது துணி தைக்கும் போதும் நீங்கள் அந்த பொருளை காமிச்சிருக்கீங்க. இதை தயவுசெய்து மாற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் 2 பேருக்கும் கேட்ட வீடியோ தான் இது. இதை பார்த்துக்கங்க. இனிமே தயவுசெய்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த கத்தியை காமிக்காதீங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்கள் திருப்பியும் அதை எப்படி சொல்கிறது, துணி தைக்கிறதுக்காக ஒரு டேபிள் மேலே போட்டு திருப்பியும் அதையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை மாற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான வீடியோ தான் இதை. நீங்கள் மாற்றிக்கங்க. 2 தடவை நான் சொல்லிட்டேன். ஓகே பாய். இதை நீங்கள் உங்கள் 2 பேருக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா.